வணக்கம்ங்கிறது ஏன் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் வணக்கம் சொல்ல மாட்டாங்களா? வணக்கம்னா அவங்களுக்கு புரியாதா? சிறுபான்மையினருக்கான அரசுன்னு திமுக சொல்லிச்சுன்றது தான் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அவர்கள் மீது வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ அதே தான் தவேக அரசும் செய்யணும். அவர் சாதாரணமாக மாநில தலைவராக இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா யாரோ ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. 2031 கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் ஆட்சிக்கு மறுபடியும் வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? அவருடைய ஆட்சி சரியாக இல்லை, அப்படி தானே அர்த்தம். ஏன்னா அண்ணாமலை நிச்சயமாக விவரம் தெரிந்தவர். அவர் ஒன்றும் புரியாமல் பேசுகிற ஆள் இல்லை, புத்திசாலியானவர். அவர் பேசுகிறார் அப்படின்னா ஏதோ ஒரு உள்ளர்த்தம் வச்சு பேசணும். பைடபிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள் சார். வி த லீடர்ஸ் அந்த கூட்டம், வி த லீடர்ஸ்னால் நம்மளையும் சேர்த்தா நம்ம அதுதான் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. வி த பீப்புள் தான் இருக்குது, வி த லீடர்ஸ் எங்கே இருக்குன்னுலாம் கேட்டிருக்காரு திருமாவளவன். ஸோ நம்மளும் லீடர் தான். அந்த லீடரோட மாபெரும் மாநாடு நேற்று பொள்ளாச்சியில் கூடியிருக்கு. கூட்டம் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு சைபருக்கு மரியாதையே இல்லாமல் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க எல்லாம் பின்னாடி. ஸோ நேற்று அவரோட உரை, ஏன் கட்சியை விட்டு வந்தேன் சொல்லவே இல்லை, ஏன் மனசாம் பாஜகவோட சொல்லவே இல்லை. ஆனால் நேற்று ஏதோ சும்மா ஒரு பாட்டு நம்ம கூட்டோன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. முக்கியமாக பார்க்க போனால் மதங்களை நானும் இந்து தான், நான் மதங்களை அப்படி அவர் இந்துவா அப்படி தான் சொல்லியிருக்காரு அவர். இப்போதைக்கு வியூபதிலாம் வைக்கிறது கிடையாது, அதை நிறுத்திட்டாருன்றாங்க. இப்போ சமீபத்தில் பாஜக வெளியே வியூபதிலாம் வைக்கிறது இல்லை, அதெல்லாம் வைக்கிறது. ஆனால் நம்ம மதங்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறது? இல்லை, அவர் நான் நினைக்கிறேன் கரூரில் முதல்வர் விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜ்மோகன் பேசினார். காம்பியர் மாதிரி. அவர் ஒரு காலத்தில் காம்பியராகவே இருந்தவர் தான், நமக்கு தெரியும். அதனால் அவர் பேசும்போது மக்கள்கிட்ட முதல்ல எடுத்தோடனே ராஜ்மோகன் பேச ஆரம்பிக்கும் போது முதல்வர் விஜய் அந்த படி ஏறி வர டயத்தில் இந்த வழக்கமாக அந்த ஹீரோ வரும்போது அந்த பிஜிஎம் மியூசிக் ஜாய் அப்படின்னு போடணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேச்சு ஒன்று சொல்லணுன்னு அதுக்கு நமது தலைவர் அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது வணக்கம், பிரேஸ் தி லார்டு, சலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன எனக்கு புரியலன்னா, வணக்கம்ங்கிறது ஏன் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் வணக்கம் சொல்ல மாட்டாங்களா? வணக்கம்னா அவங்களுக்கு புரியாதா? அவங்களாம் இங்கே அரபி பேசுகிறாங்களா, இல்லை லத்தீன் கிரீக்கெல்லாம் பேசுகிறாங்களா கிறிஸ்தவர்கள்? எல்லோரும் தமிழ் பேசுகிறவங்க தானே. வணக்கங்கிறது மொழி, அதாவது மதம், சாதி இதெல்லாம் தாண்டின ஒரு பொதுவான ஒரு தமிழில் உள்ளது. அது ஏன் தனியாக பிரைஸ் தி லார்டு, அது வேறு இங்கிலீஷில், அதுக்கப்புறம் சலாம் அலைக்கும், அது அரபின்னு சொல்லலாம் இஸ்லாமியர்களுக்கு. அப்போ இந்துக்களுக்கு ஒன்றும் கிடையாதா? வணக்கத்திலே முடிச்சிட்டாரு இந்துக்களுக்கு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, வணக்கம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே, அப்புறம் தனித்தனியாக சொல்லுவானே. அப்போ அவங்க இது சிறுபான்மையினருக்கான அரசுன்னு திமுக சொல்லிச்சுன்றது தான் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அவர்கள் மீது வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ அதே தான் தவேக அரசும் செய்யுது. ஒரு கால அதை மனதில் வைத்து அண்ணாமலை பேசி இருப்பாரோ அப்படிங்கிறது என்னுடைய யூகம். இந்த மதம் சாதியெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு வரணும். இல்லை, ஒரு கால் எடப்பாடிக்கு இவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்தபோது கூட 2 பேரும் ஒரே சாதியை சேர்ந்தாலும் அதுலேயே ஏதோ கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழேன்னு ஏதோ சில வகை உட்பிரிவுலாம் சொல்லி அப்படின்லாம் வலைதளத்தில் வந்தது. உண்மையாக இல்லையா நமக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு அது அவர் சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். அரசியல்னு வரும்போது மத சாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் மத சாதியெல்லாம் பார்க்காம அப்போ மதசார்பற்ற அரசுனால் எந்த மதமும் சார்பில்லாத அரசாக இருக்கணும். சிறுபான்மையினருக்கு சார்பு, பெரும்பான்மையினருக்கு எதிர்ப்புன்னு இப்போது திராவிடத்தில் சொல்கிற மாதிரியோ இல்லை சில எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரியோ இருந்தால் அது உண்மையான அந்த போலி மத சார்பற்ற அண்ணாமலை அவர்கள் அதை கொண்டு வர மாட்டார்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா நமக்கு தெரியல அவருடைய கொள்கையுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு. பாஜக மீது எனக்கு உள்ள வருத்தங்கள் உண்டா என்றால் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன வருத்தம்னு சொல்லலை. மாநில தலைவர்லேருந்து நீக்கிட்டாங்கன்ற வருத்தமாக கூட இருக்கலாம். நான் ரொம்ப எழுச்சியாக
செயல்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி கண்டோம். அங்கே தான் கருத்து வேற்றுமையே. வளர்ச்சி இருந்தது யாருக்கு அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வியே. அந்த 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 பிரச்சனைக்கு காரணமே வளர்ச்சி இருந்தது, ஆனால் யாருக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் நேற்று அவருடைய மேடையில் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள், அந்த பகுதி தொழிலதிபர்கள் அவங்களாம் லீடர்ஸ் தானே. ஆமாம், உங்களுக்கு லீடர்னால் தொழிலதிபர்லாம் லீடராக இருக்கக்கூடாதா? நீங்கள் பேர் தான், நீங்கள் கூட லீடர் தான். ஃபைனான்சர்ஸ் அண்ட் லீடர்ஸ். ஆமாம், அவங்க இல்லைன்னா வந்து மேடையே போட முடியாதே. அதனால் அவங்க லீடர்ஸ் தான். இல்லை, எதுக்காக சொல்லணும்னா, இந்த இவர் அமர் பிரசாத் ரெட்டி அப்போல்லாம் அந்த பாஜகவில் இருந்தபோது அண்ணாமலைக்கு வேண்டியவர்களாக நெருக்கமான வட்டமாக இருந்தக்கூடிய சில பேர்கள்லாம் இவங்க யாரையும் காணும் அந்த மேடையில். அவர்களாக வரவில்லையா, இல்லை இப்போ அவர்களை கண்ணில் காமிச்சா சரியாக இருக்காதுன்னு அவர் நினைக்கலாம். நெகட்டிவாக வந்துடும் அப்படின்ட்டு. அது நெகட்டிவான ஒரு இது. அவர் அமர் பிரசாத் ரெட்டின்னா உடனே ஆருத்ரா ஃபைனான்ஸ்னு உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இது எதுக்கு வேண்டாம், நம்ம அவரை நம்ம குற்றம் சாட்டல. எனக்கு தெரிந்தவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க இது மாதிரி நெகட்டிவாக, அதாவது உங்களுக்கு பேர் கிளங்கக்கூடிய நிறைய பேர் உங்கள் அணிக்கே வந்துட்டாங்களே, என்ன பண்ண போகிறீங்கன்னா, இல்லை நான் என்ன பண்ணுறது, நான் கதவு திறந்தோடனே இவங்க முன்னாடி உட்காந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்டிருக்காராம் அவர். அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காரு, நடுவில் ஏதோ 50 லட்சம் 60 லட்சம் வந்தால் கட்சியை ஆரம்பிக்கிறேன் 50 லட்சம்லாம் சொல்லியிருந்தார். இப்போது 38 நாட்களில் 19 லட்சம் சேர்ந்திருக்கிறார்கள் என்று அவராக அதிகாரப்பூர்வமாக மேடையில் சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன கேள்வின்னா, கிட்டத்தட்ட அது ஆரம்பித்து ஒரு 2-3 நாள்லேயே 18 லட்சம் வந்துருச்சுன்னு சொல்லி, 16-18 வந்துருச்சுன்னு சொல்லி 10 நாளுக்குள்ளே, ஒரு வாரத்துக்குள்ளே வச்சுங்களேன் தோராயமாக. இப்போ 38 நாள் ஆகியும் 19 தான் சொல்கிறார். அவர் சொல்கிறார், அவர் சொல்கிறது பேர் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அப்போது அவர் சொல்கிற அந்த 50 லட்சம் வரலைன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பிக்கப் ஆகலையா அப்படிங்கிறது தெரியல. இல்லை, ஒரு காலம் ஏதாவது கம்ப்யூட்டர் கோளாறுல கூட கம்மியாக காமிக்கலாம், நமக்கு தெரியாது. இதில் இந்த சாதி மத அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறாரு. இன்னொன்று போதைப் பொருளுக்கு எதிராக தான் ஒரு 6 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதெல்லாம் யதார்த்தமான வரவேற்கத்தக்க தீர்மானங்கள். அதுவும் போதைப் பொருளுங்கிறது இப்போ இந்த தலைமுறை அதனால தான் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கு எதிராக அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாநாடே போதைப் பொருள் அந்த எதிரான விழிப்புணர்வு மாநாடு தான் அதை விளம்பரப்படுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 6 தீர்மானமுமே தீர்மானங்கள் தான். இவர் ஆட்சியில் இல்லை இருந்தால் கூட தீர்மானங்கள் தானே. இப்பொழுது தாவேக அரசுக்கு இந்த தீர்மானங்களை அவர் முன்மொழியலாம். இதெல்லாம் நீங்கள் இல்லை, இப்போ அவர் என்னென்னா, போதைக்காக அடுத்து 2 திருச்செந்தூரில் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து மாநகரங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு மாநகரத்துலேயும் நகரத்துலேயும் பேரணிகள்லாம் போகலாம். இல்லை, முக்கியமானதை நீங்கள் கவனிக்கணும். அவர் அதே விஜய் ஸ்டைல்லையே சொல்லியிருக்காரு, போதைப் பொருளை தொடமாட்டோம், தொடவும் விட மாட்டோம். அந்த தீர்மானத்தில் வருது. ஆமாம். ஸோ இப்போ அடுத்த மாநாடு திருச்செந்தூர், அடுத்த 2-3 மாநாடுகளில் பேச போகிறான்னு சொல்கிறாங்க. எங்கே தான் பணம் வருதுன்னு பல பேருக்கும் இன்னும் கேள்வியாக தான் இருக்குது. சார், நீங்கள் தான் தூய்மையானவராச்சும், உங்கள் சுற்றி இருக்கலாம் தூய்மையாக இருக்குது, ஆனால் மாநாடு பணிகள் மட்டும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது 10 நாளுக்கு ஒரு வாட்டி. அந்த பணம் எங்கே இருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறதாலும், என்னங்க நீங்கள் இந்த மாதிரி இதுதாங்க உங்கள்கிட்ட பிடிக்காத விஷயம். ஒரு ஆள் நல்லா வளர்கிறதே உங்களுக்கு ஆகாதுங்க. வளர்ச்சினாலே பொறாமை உங்களுக்கு. ஏங்க, அவர் சாதாரணமாக மாநில தலைவராக இருக்கும்போது மாதம் வீட்டுக்கு செலவு, வீட்டு வாடகை, அப்புறம் மற்ற செலவுலாம் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா யாரோ ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்களோ? வீட்டு வாடகையே ஃப்ரெண்ட்ஸு கொடுக்கலாம், வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு ஃப்ரெண்ட்ஸு கொடுக்கலாம், வாட்ச் பில்லு கொடுக்குறேன்னாரு. கடைசியில் 1 மாதம் கழித்து வேறு ஏதோ ஒரு இந்த செகண்ட் ஹேண்டு கம்பெனி அந்த மாதிரி ஏதோ ஒரு பில்லு கொடுத்தாரு. இது ஒரிஜினல் பில்லு இல்லை. இப்போ ரோலக்ஸ்னால் ரோலக்ஸுடைய அந்த இதில் பில்லு வரல அப்படின்னு சொல்லி அப்போது விமர்சனம்லாம் எதிர்கட்சிகள் பண்ணாங்க, திமுகலாம் விமர்சனம் பண்ணாங்க. அப்போது நானும் அவர் சொன்னதுலேருந்து எனக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ அப்படியே லிஸ்ட் எடுத்து போட்டு என்னுடைய ஃபோனில் கிட்டத்தட்ட 8000 நம்பர் இருக்குது. கஸ்டமர் கேர் தவிர எல்லாத்தையும். ஆமாம், நான் எல்லாரையும் கூப்பிட்டு இது பேங்க்குடைய அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் கூட கூப்பிட்டு கேட்டேன், எதுக்கும் ஒரு கேட்டு பார்ப்போன்னு. யாராவது ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீட்டு வாடகைக்கோ இல்லை எலக்ட்ரிசிட்டி பில்லோ எதுக்காவது கொடுப்பான். நம்ம எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு அவனுக்கு ஏற்கனவே எப்படி தெரிஞ்சதோ தெரியல, எவனும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். சரி, ரைட்டு. அவருக்கு நான் எதுக்காக சொல்கிறேன்னா, 10 லட்ச ரூபா வீட்டு வாடகைக்காகவும் இதுக்காகவும் கொடுத்தவங்க மாநாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்களா?
அதில் வீதி லீடர்ஸில் தொழிலதிபர்கள்லாம் உட்காந்து வச்சு காமிச்சாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன கேள்வி, யார் பணம் கொடுத்தாங்கன்னு. இதில் எனக்கு வந்து வர சந்தேகம்லாம் வந்து இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயோட ஆட்சிக்கு இதுக்கு முன்னால் பேசினது மாநாட்டுக்கு முன்னால் 1 வருஷமாவது அவகாசம் கொடுக்கணும். ஆமாம், 1 கோடி பேர் மேலே ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமாம், அவனை விமர்சனம் பண்ணக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது அப்படிலாம் ரொம்ப நியாயமாக பேசினார். இப்போ நேற்று மாநாட்டில் பேசும்போது இந்த ஆண்டு வந்து 85,000 கோடி வந்து கடன் வரும் தமிழக அரசுக்கு. அப்புறம் வந்து தாவேகா ஆட்சியை நிறைவு செய்யும் பொழுது 15 லட்சம் கோடி ஆகிடும் கடன். அதாவது இப்போ 10 லட்சம் இருக்குது, 10 சொச்சம் இருக்குது. அது அவர் வந்து அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை சேர்க்கலை. ஏன்னா சேர்த்தா 13 லட்சம்னு சொல்லி இவரே நிதியமைச்சரே வெள்ளை அறிக்கையில் ஒரு மாதிரியாக படித்தார் அவர். அதாவது ஒரு மாதிரியானா நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஆமாம் படித்தார். அது பார்க்கும்போது நீங்கள் 10 லட்சங்கிறது 15 லட்சம் ஆகும்னு சொல்கிறாரு. இது அண்ணாமலை தான் சொல்லணும்னு இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பொருளாதார நிபுணர்கள்லாம் வந்து 20 லட்சம் ஆகும்னு கூட சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு முடிவில். அதாவது எல்லா இலவசங்களும் அவங்க வாக்குறுதிப்படி கொடுப்பாங்களா இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும். அது கொடுத்தார்களானால் இது 20.72ன்னு கூட யாரோ கணக்கெல்லாம் போட்டு சொல்லியிருக்காங்க. 20 லட்சம் வரும். 15 20 கடன் வந்து தமிழக அரசுக்கு தானே. முன்னாள் இந்த ஜெயரஞ்சன் ஒருத்தர் திமுக பொருட்டில் அந்த கமிட்டியில் இருந்தார். அவர் கேட்டார், யோ உனக்கு என்ன வந்துச்சு, பொதுமக்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க, நீயா கட்ட போகிற, அரசு தானே கட்டுது அப்படின்னாரு. ரொம்ப அறிவார்ந்த கேள்வி. அந்த மாதிரி ஆளை பிடிச்சி தேடி பிடிச்சி போட்டிருந்தாங்க பொருளாதார நிபுணர்னு சொல்லி. ஆலோசகர். ஆமாம், அது நமக்கு ரொம்ப புல்லரிச்சுது. அது வேறு விஷயம். ரைட்டு. இப்போ நமக்கு என்ன இவர் வந்து இந்த 15 லட்சம் கோடின்னு சொல்கிறது வந்து யதார்த்தமாக சொல்கிறாரா விமர்சனமாக சொல்கிறாரான்னு தெரியல. பட் அவரை பொறுத்த வரைக்கும் விஜய் ஏதோ நட்பு கட்சிங்கிற மாதிரி தான் அப்பப்போ கொஞ்சம் ஒரு நட்பை காமிக்கிறாரு. ஆனால் சில விஷயங்களை சொல்லும்போது 2031 அங்கே தான் நமக்கு வந்து அடிப்படையில் ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வருதுன்னா அவர் பேரில் சந்தேகம் வரல, அவருக்கு என்ன சொல்ல வராருங்கிறது நம்ம கருத்து புரியல. டீகோடிங் பண்ண முடியல, நம்மளால் டீகோடிங் பண்ண முடியல, இன்டர்பிரேட் பண்ண முடியல. என்னன்னு கேட்டால் அவர் வந்து 2031 கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் ஆட்சிக்கு மறுபடியும் வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? அவருடைய ஆட்சி சரியாக இல்லை அப்படி தானே அர்த்தம். ஆமாம், நல்லா ஆட்சி புரிஞ்சால் மக்கள் திருப்பி அவருக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஆட்சிக்கு வரமாட்டார். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம 2031 பண்பாளர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அப்போது விஜய் வந்து பண்பாளர் இல்லையா? விஜய் தன்னை சமூகத்திற்காக அர்ப்பணிப்பவர் இல்லையா? விஜய்னா விஜய் மட்டும் சொல்லலை, விஜய் தலைமையிலான அந்த அரசில் இருப்பவர்கள், அமைச்சர்கள், நிர்வாகிகள் எதுவாக இருந்தாலும் அவர்களாம் பண்பாளர்கள் இல்லையா? இல்லை, நமக்கு அது புரியல, அதனால் கேட்குறோம். அவர் தப்பாக பேசியிருக்க மாட்டார் அண்ணாமலை, அவர் விவரம் தெரிஞ்சவர். அப்போது விஜய் பண்பாளர் இல்லை, இப்போ 2031 பண்பாளர்கள் ஆட்சிக்கு வருவார்கள்னு அவர் யாரை சொல்கிறாரு? இல்லை சார், இன்னொரு விஷயம், இவர் யாருமே எதிர்க்கல. திமுகவை எதிர்க்கல, தாவேக்காவை எதிர்க்கல, அதிமுகவை எதிர்க்கல, பாஜக விமர்சனம் செய்யலை, யாரையுமே இந்த இதில் எதிர்க்கல. ஆனால் நீங்கள் தமிழக அரசியல் என்பது எப்படி பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒரு எதிர்க்கணும். எம்ஜிஆர் கருணாநிதி எதிர்ப்பார், காங்கிரஸ் பாஜக எதிர்க்கும். அதே மாதிரி டிவிக்கு நரேஷன் செட் பண்ணாங்க, எங்களுக்கு ஒரே எதிரி திமுகன்னு ஒரு எதிரியை செட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இவர் எதிரியே செட் பண்ணல இது வரைக்கும். நான் ஒருத்தன் தான் பிரயாணம் பண்ணுறேன்னு எதிரியை செட் பண்ணாத தமிழக அரசு, அது அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறாத விஷயமா இருக்குல்ல சார்? கரெக்டாக சொன்ன போனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள்லேயே நிற்கிது போல இருக்கேன்னு சொல்கிறீங்க. அது எனக்கு புரியுது. நீங்கள் ரொம்ப பாலிஷ்டான பாட்ஷையில் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க, எனக்கு புரியுது. வண்டி இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, இன்ஜினே வந்து சத்தமே வரலையே, இது எப்படி ஓடப்போகுது அப்படின்றதுக்கே நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, பண்பாளர்கள் 2031 ஆட்சிக்கு வருவார்கள்னு சொல்கிறீங்களே, சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள்னு 2031 பண்பாளர்கள் ஆட்சிக்கு வருவார்கள்னா அது இவரா இல்லை வேறு யார்? நமக்கு தெளிவாக தெரியணும் இல்லையா? சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் 10 லட்ச ரூபா மாதம் மற்றவங்கள்ட்ட வாடகைக்கு வாங்கி அது சமூகத்தை அது வச்சுக்கலாம். அப்படி சமூகத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் அந்த 10 லட்ச ரூபாயை
நம்ம நண்பர்கள்ட்டேருந்து ஒரு உதவியாக வாங்கி சமூகத்திற்கு அர்ப்பணித்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம இப்படி ஒரு அவர் வித்தியாசமாக பேசியிருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டார்கெட்டே இல்லாமல் பேசினா அரசியலில் எப்படி தாக்குப்பிடிக்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்று, இவர் யாரும் வந்து நம்பர் 2 நம்பர் 3ன்னு இவருடைய இயக்கத்தில் யாரையும் வந்து அடையாளப்படுத்தலை. ஹிரார்கின்னு சொல்லுவாங்க அந்த வரிசை வந்து இப்போ விஜய்க்கே அந்த பிரச்சனை முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் 1 2 3ன்னு ஏடிஎம்கேல அந்த பிரச்சனை ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது இருந்தனால தான் அந்த கட்சி கொஞ்சம் கலகலத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ எப்போவுமே ஒரு 1 2 3 4ன்னு ஓரளவுக்காவது இருக்கணும். அந்த 1க்கும் 2க்கும் நிறைய கேப் இருக்கலாம், ஆனால் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒரே குழப்பமாக தான் இருக்கும். எல்லாம் வந்து அதாவது யார் பெரியவருங்கிறதுலையே வந்து உள்ளுக்குள்ளேயே பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசியிருக்காரு. நம்ம வந்து போக போக, ஏன்னா மறுபடியும் மாநாடு மீண்டும் அடிக்கடி வைக்கிறாரு. போன்ற இடங்கள்லாம் மாநாடு வரும்பொழுது அவர் என்ன பேசுகிறாருங்கிறத பொறுத்து நம்ம வந்து நமக்கு ஏதாவது புரிகிறதா, அவர் பேசுவது டீகோட் பண்ண முடிகிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து, ஏன்னா அண்ணாமலை நிச்சயமாக வந்து விவரம் தெரிந்தவர். அவர் ஒன்றும் புரியாமல் பேசுகிற ஆள் இல்லை, புத்திசாலியானவர். அவர் பேசுகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு உள்ளர்த்தம் வச்சு பேசணும். சில பேசாமல் இருந்தால், மௌனமாக இருந்தாலும் அந்த மௌனத்தில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. அப்போ நம்ம போக போக தான் வந்து அவர் என்ன பேசுகிறாரு, எங்கே மௌனமாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து அதை பற்றி பேச முடியும். அதுக்குள்ளே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏவாவேலு டக்குன்னு என்ன பண்ணார் மந்திரி, அவர் மறுநாள் வரேன்னு சொல்லிட்டு முதல் நாளே வந்துட்டார். ஆமாம், நீங்கள் மறுநாள் வரேன்னு சொன்னால் தான் நீங்கள் வலைதளத்தில் வந்து சென்னையில் கைது பண்ணுவாங்க, விமான நிலையத்தில் கைது பண்ணுவாங்க, பெங்களூரில் கைது பண்ணுவாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்கங்கிற மாதிரி எல்லா ஏர்போர்ட் பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஆராசா வர சொல்லிட்டாரு. அவர் எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஓடி போய் பதுங்கிட்டான்னு சொல்ல முடியும்? அவரை பார்த்தீங்கன்னா அவர் 17ஆம் தேதியே வந்து பண்ணிட்டாரு, 25ஆம் தேதி தான் ரைடு வந்ததுங்கிறது அது உண்மையாக இருக்கலாம், நமக்கு தெரியாது, அது ரைட்டு. ஆனால் வந்து கரூரில் ஒரு பேங்க் மாதிரி ஒன்று நடத்தினார். அதுக்கு ரெய்டுக்கு போன போது கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லை, காலியாக இருந்தது, கவுண்டர் அதெல்லாம் இருந்தது, கவுண்டிங் மெஷின்லாம் இருந்தது, பணமெல்லாம் இல்லைன்னாங்க. அப்புறம் விசாரித்ததில் ஒரு வாரம் முன்னாலேயே கப்பலில் ஏற்றி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்னாங்க. ஸோ இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா ஆட்சியில் ஒரு வாரம் முன்னாலேயே சம்மந்தப்பட்டவர்களுக்கு தகவல்கள் போய்விடுகிறது, கான்ஃபிடென்ஷியலாக போய்விடுகிறது அவர்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். இது வந்து முதல்வர் அவருடைய நாலேஜுக்கு போகுதா இல்லையான்றது நமக்கு தெரியல. நிச்சயமாக அவருக்கு தெரிந்தால் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்திருப்பார். அவர் வரைக்கும் போகிறதில்லைன்னு, பல விஷயங்கள் போகிறதில்லைன்றாங்க, அதே மாதிரி இதுவும் போகிறதில்லைன்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ ஏவாவேலு அவர்கள் இதை வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால், இந்த தகவல்கள் எப்படி போகின்றன அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் லைட்டாக அது என்னன்னு விசாரித்த போது 2 விதமான தகவல்கள் வந்தன. ஒன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அந்த திமுக ஐடி விங்லேருந்து தாவேகாவுடைய அமைச்சர்கள், முக்கிய புள்ளிகள் எல்லாருடைய ஃபோனையும் வந்து டேப் பண்ணுறாங்க, முக்கியமான நிர்வாகிகள், ஆலோசகர்கள் தானே அதிகமாக இருக்காங்க. ஆமாம், நிர்வாகிகளை விட ஆலோசகர்கள் அதிகம் இங்கே. அதனால் வந்து டேப் பண்ணுறாங்க, அப்போ இவங்களோட தகவல்லாம் போயிடுது. அப்படி தான் வந்து இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு, அப்புறம் ஏவாவேலுக்கு அந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு எதிரான தள்ளுபடி ஆனது காரணம் எங்களுடைய வாதங்கள்லாம் என்ன பாயிண்ட்ஸுங்கிறது முன்னாலேயே அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ அவங்க வக்கீல் வரும்போது திமுகலேருந்து அதற்கு தயாராக பதிலடியோடு வந்து விடுவார்கள், அதற்கு கவுண்டர் கரெக்டாக வந்துடுவாங்க. இது ஒரு காரணம்னு சொன்னாங்க. இன்னொரு காரணமும் பேசப்படுகிறது. விஷ்ணு ரெட்டி இருக்கார் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரர், அவரும் ஒரு ஆலோசகர் என்று சொல்லப்படுகிறார். இது வரைக்கும் அரசாணை வெளியில் வந்ததாக தெரியல, ஆனால் ஆலோசகர்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்து உளவுத்துறைக்குலேருந்து தலைவர் வர அனுப்புகிற அந்த தபால்கள்லாம் வந்து ஒரு 4 பேர், அவங்க யாரோ ஜான் ஆரோக்கியசாமி பிரிக்கிறாரு, இவர் பிரிக்கிறாங்க, நமக்கு தெரியாது. அவர் தான் பிரிக்கிறாரா, இல்லை முதல்வர் தான் பிரிக்க சொன்னாரா, இல்லை பிரிச்சுட்டு இவங்க முதல்வர்கிட்ட சொல்கிறாங்களா இல்லையா, நமக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு ரெட்டியுடைய மைத்துனர், சுத்த தமிழில் சொல்லணுன்னா மச்சான், இலக்கிய தமிழில் சொல்லணும்னா மச்சான், ஆமாம் தெய்வ மச்சான். அந்த மச்சான் வந்து விஷ்ணு ரெட்டியோட மச்சான் மாப்பிள்ளையோட, திமுக குடும்ப மாப்பிள்ளையோட நெருக்கமான நட்பில் இருக்கிறாராம். அந்த மாப்பிள்ளை வந்து ஒரு காலத்தில் அவர் சொன்ன ஆட்கள் தான் ஏஎஸ் ஆஃபீஸ்லாம் வச்சுருந்தது எங்கள் திமுகவில். இப்போவும் ஒன்றும் ஆட்சி தான் மாறிச்சே தவிர காட்சி மாறல. மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரோ அது வந்து இந்த மச்சான் மூலமாக மாமாவுக்கு வந்து முதல்வரிடம் போய்
அதனால தான் திமுகவுக்கு வேண்டிய அமைச்சர்களாக பார்த்து, அதாவது திமுகவுக்கு வேண்டிய அதிகாரிகளாக, ஆனால் அதே சமயத்தில் ஓப்பனாக திமுக சப்போர்ட்டர்னு தெரியாத எவ்வளோ பேர் உள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. அந்த மாதிரி அதிகாரிகளாக கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். அந்த அதிகாரிகள் தான் இந்த மாதிரி தகவல்களை முன்னாலேயே லீக் பண்ணிடுறாங்க, திமுகவுக்கு சாதகமாக இருக்கா மாதிரி அப்படின்னு. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, இந்த ஆட்சியை நம்ம என்னமோ விஜய் தான் முதல்வர், அவர் தான் நடத்துகிறாரு, அவர் சொல்படி தான் எல்லாம் நடக்குதுன்னு அதுலேயே நமக்கு பல சந்தேகங்கள் வருது. கூட இருக்கிறவங்க ஒரு பக்கம் 2-3 அமைச்சர்கள். நம்ம கரூரில் பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திரு புஷி ஆனந்த் அவர்கள் மேடையில் இல்லவே இல்லை. ஒரு காருக்குள்ளே உட்காந்துருந்தார். அது மோசமாக போட்டாங்க, அவர் விசியா இருந்தார், விசிம்பியா இருந்தார்னு அது தெரியல. வருத்தத்துடன் உட்கார்ந்திருந்தார். ஏனென்றால் அவருக்கு அழைப்பு இல்லை என்று வலைதளத்தில் வந்தது. உண்மையாக இல்லையா தெரியாது. புஷி ஆனந்த் வந்து கட்சியில் நம்பர் 2 இருக்கார். அது மட்டும் இல்லாத அந்த எஃப்ஐஆரில் 3 பேரில் அவர் ஒன்று. ஆமாம், அந்த மதியழகன், நிர்மல்குமார், இவர் மொத்தமே 3 பேர் தான் எஃப்ஐஆரில். ஒன்று அந்த மதியழகன் உள்ளூர் நிர்வாகி, அடுத்தது புஷி ஆனந்த் A2, A3 வந்து நிர்மல்குமார். இப்போ A2வாக வந்து அதுவே வந்து அவர் என்ன வேணும்ன்ட்டே 41 பேர் ஏதாவது பண்ணாரா? இல்லை. அந்த குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான விசாரணைகள்லாம் போயிட்டு வராரு. சாட்சிகள் தனி விசாரணை, இவர் குற்றஞ்சாட்டப்பட்டவராக விசாரணை. அப்படிப்பட்டவர் ரசிகர் மன்றம் இயக்கம்லாம் வச்சு கட்சியை வந்து ஒரு கட்சி உருவாவதற்கு ஒரு மூல காரணமாக இருந்தவர், விஜய்க்கு உறுதுணையாக இருந்தவர். அவரையே வந்து கரூர் நிகழ்வுக்கு ஏன் வந்து மேடையில் அமர்த்தவில்லை? ஒரு காலம் இந்த 41 குடும்பம் வந்து தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்களா? ஆனால் வந்து அந்த மதியழகன் வந்தார். ஆமாம், மதியழகனை வந்து முதல்வர் அவர்களே வந்து அப்படி அரவணைச்சா மாதிரி தொல்லை தட்டி கொடுத்து அதெல்லாம் கூப்பிட்டு போனார். அப்போது A1 கூப்பிடலாம், A2 கூப்பிடக்கூடாது. இது நமக்கு புரியல. இப்போ இதற்கு பின்னால் ஏதோ ஒரு உள்குத்து அரசியல் ஏதோ இருக்கும் போல இருக்குது. இதில் யார் காரணம் என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இப்படி அங்கே உள்ள சூழ்நிலை அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே கட்சிக்காக, இயக்கத்திற்காக, ரசிகர் மன்றத்துக்காக உழைத்தவருக்கே இவ்வளோதான் மரியாதை. இதற்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியலனா கூட அது சொல்கிறாங்க, அவர் ஏதோ மாப்பிள்ளை மூலமாக அவரும் வசூல் பண்ணுறாருன்னு. அப்படி பார்க்க போனால் இன்னொரு நிறைய அமைச்சர்கள் மேலே அந்த குற்றச்சாட்டுகள் வருகின்றன. அந்த குற்றச்சாட்டுகளுடைய உண்மைத்தன்மை, உறுதித்தன்மை நமக்கு தெரியாது. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.